வணக்கம் நண்பர்களே. ரீசென்ட்டா கொல்லிமலை ட்ரிப் போயிருந்தேன். அந்த ட்ரிப்ல தான் நான் இத எடுத்தேன். எங்க பார்த்தாலும் மிளகு மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற எதனா விவசாயம் செய்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வந்து மிளகு தான் இருக்கு. இப்ப சீசன் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. மிளகோட அறுவடை சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட ஊடுபயிரா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காப்பி செடிய நட்டு வச்சிருக்காங்க. அதாவது காப்பி கொட்டையும் அறுவடை பண்றாங்களாம் சீசன்ல. இந்த மாரி நெறைய பேர் செய்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி அண்ணாச்சி எங்க பாரு நம்ம அவங்களுக்கு கொஞ்சமா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணாச்சி நட்டு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் இந்த அண்ணாச்சி வந்து அதிகமா தென்படுது. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏரியாவுல காப்பி கொட்டை ப்ளஸ் வந்து மிளகு மட்டும் வச்சிருக்காங்க. ஒரு சில ஏரியா போனோம்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாச்சி வந்து நெறையவே வந்து நான் அவங்க வந்து பயிரிட்டுருக்காங்க ஃபுல்லாவே. நம்மளும் போய் இறங்கி போய் பார்த்தோம். என்ன இது களை எடுக்கல, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து அறுவடைக்கு வந்துருச்சு. சிலது இப்ப தான் பூத்திருக்கு. ஒரு சீரமைப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா, சரியான வந்து விகிதமா அவங்க சொல்றது என்னன்னா, தண்ணி வேணும். தண்ணி வந்து அந்த அளவுக்கு பாசனம் இல்லாதனால அந்த மாரி வந்துட்டுருக்குப்பா. எங்களுக்கு இது ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது. அ இப்போ நாங்க ஒரு 1/2 ஏக்கரா போட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த 1/2 ஏக்கராவுல எனக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ கொண்டு போய் நான் வித்துட்டு வரலாம். தினமும் வந்து ஒரு தடவ அறுவடை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு வந்து அறுவடை எடுத்துட்டே இருக்கலாம். அந்த மாரி வந்துட்டே இருக்கும். சில பேர் வந்து அதே சொட்டு நீர் பாசனம் அமைச்சும் வந்து இந்த மாரி செய்றாங்க. நல்லாவே வந்து அவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி சொன்னாரு நமக்கு. இது கூட வேற என்ன பயிர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவர் வந்து இது கூட ஊடுபயிரா நான் வேற எதுவும் பண்றதில்ல அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு மருந்தெல்லாம் எப்ப அடிப்பீங்க? எப்படி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டா, மேக்ஸிமம் மருந்து அடிக்கிறத வந்து கம்மியா தான் பயன்படுத்துறதா அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, களைகள வந்து கட்டுப்படுத்தணும், இல்ல வேற எதனா பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. களைய ஒரு டைம் எடுத்து விட்டோம்னா, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. பாருங்க நான் என்ன இதில தண்ணிய விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா நண்பர்களே, இதுக்கு வந்து எந்த இடத்துலயும் தண்ணி வர்ற மாரி எனக்கு தெரியல. போய் பார்த்தேன். அவங்க வந்து மழை காலங்கள்ல வந்து நல்லாவே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு ஒரு ஒரு சீரமைப்பா வந்து ஈல்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வர்ற மாரியே வந்துட்டு இருந்தாலே நமக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. வேற எங்கேண்ணா இந்த கொல்லிமலையில வேற என்னென்னண்ணா செய்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நெறைய விவசாயம் நடக்குதுப்பா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இந்த கிராம்பும் வந்து இப்ப நெறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து அ கிராம்போட அறுவடை சீசன்ல ம மரத்துலேருந்து விழுற பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா கீழ விழுந்துருது. ஆனா, நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதில பாதி தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அண்ணாச்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு ரூ. 20லேருந்து ரூ. 25 வரைக்கும் நம்ம இங்கேருந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. மொத்தமா வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போம்போது, அவங்க டைரக்ட்டா ஒரு ரேட் பேசி எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. பெருசா பராமரிப்பு இல்லனாலும், ஓரளவுக்கு வந்து இந்த மாரி சீசன்ல நமக்கு அறுவடை கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ஒரு சிலதெல்லாம் நல்லா பழத்த தரத்துக்கே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து தரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லா காய் சரியான சைஸும் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2லேருந்து 2 கிலோ வர்ற மாரி காய் இருக்கு ஒண்ணொன்னும். ஒரு 10 நாள்ல இதெல்லாம் வந்து அறுவடைக்கு வர்றதுக்கான டைம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ட்டாரு. நமக்கும் கட் பண்ணி குடுத்தாங்க. நம்மளும் சாப்பிட்டு பார்த்தோம். பாருங்க இது வந்து கிராம்பு செடி தான். அதாவது லவங்கப்பூ செடி தான். லவங்கப்பூவும் மரம் தான். இது இப்போது செடியா தான் இருக்கு இப்ப. இன்னும் பெருசாயிருமா மர லெவலுக்கு வந்து வந்துருதுப்பா. அப்ப அறுக்கும்போது தான் பூ விட்டுச்சுன்னா, அத எடுக்கும்போது நெறைய வந்து கீழ விழுந்துரும். அந்த கீழ விழுந்துச்சுன்னா, அதில சிலது மட்டும் தான் நம்ம பெருக்கி எடுத்துட்டு வர முடியும். மத்ததெல்லாம் வந்து வீணா தான் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இலைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது. அந்த லவங்கப்பூ அதாவது இந்த கிராம்போட இது. நானும் சாப்பிட்டும் பார்த்தேன். நல்லா அதுக்கு கிராம்போட காரம் என்ன இருக்குமோ, அந்த காரம் வந்து இந்த இலையிலயும் குடுக்குது நமக்கு. அ அவரோட விவசாயியோட சொல்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஊடுபயிர் தான்பா. இதுவும் வந்து காப்பி செடியோட ஊடுபயிரா இது அங்கங்க ஒண்ணு ஒண்ணு வச்சு விட்டோம்னா, நல்லா இந்த சீசன்ல வந்து இந்த மாரி நல்லா முளைச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க இந்த கொல்லிமலையில நர்சரியில இதுவும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஏலக்காயும் அவங்க வச்சிருக்காங்க. அப்புறமா அத்தி மரமும் வந்து இப்ப நடவு நெறைய பேர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மலை வாழைப்பழம் இந்த மாரி வந்து அ நம்மளுடைய நெறைய பழ வகைகள் வந்து இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஃபுல்லாவே கொல்லிமலைய சுத்தி 14 கிராமத்துக்கு நான் கொல்லிமலையில போயிருக்கேன். இன்னும் எங்கெங்க என்னென்ன விவசாயம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் சுத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம முட்டை பழம்னு சொல்லிட்டு இங்க ஒரு பழம் விக்கிறாங்க. நெறைய புரோட்டீன் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதோட வீடியோவும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா போய் பாருங்க. இந்த மாரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.